வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு. இங்கிலீஷில் ட்ரை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. கருவாடு நான் 3 வகையான கருவாடு வச்சுருக்கேன். இது சால கருவாடு, எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் சால கருவாடு. இது வந்து முரல், இது வந்து பார்த்திங்கன்னா வாழை கருவாடு. 3 கருவாடும் இருக்குது. எந்த கருவாடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சால கருவாடும் ஒரு வாழை கருவாடும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஏன் வந்து இது வந்து கொஞ்சம் அந்த பீஸாக முள் வந்து அதிகம் இருக்காது. அதனால் என் குழந்தைங்களுக்காக இந்த ஒரே ஒரு பீஸ் போட போகிறேன். இல்லை கலந்து கூட குழம்பு வைக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கருவாடுனாலும் இதுதான் கருவாடு குழம்போட பக்குவம். அந்த கருவாடு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது வாங்க பார்க்கலாம். பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன் கருவாடு குழம்புக்கு. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், மல்லித்தூள் குழம்போட அளவுக்கு தேவையானது அளவுக்கு நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்னாவே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால 3. ஒன்று வந்து குழம்பு கொதிக்கும் போது பொடியாக வெட்டி போடலாம். வாங்க இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், மசாலாவை வந்து அரைச்சாச்சு. இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் குழம்பு கருவாடு குழம்புக்காகவே இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி, நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. மோஸ்ட்லி எப்போ பாரு மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, மீன் வாங்கிட்டுருக்கோம். சரி ஏதாவது மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சண்டேக்கு கருவாடு குழம்பு நாங்கள் வைக்கிறோம். பாருங்கள், இப்போ இதில் வந்து போடுற காய்கறி என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வெஜிடபிள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி 1, 3 தக்காளி அரைக்க ஆட் பண்ணோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதோட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். நான் ஏன் இதில் உருளைக்கிழங்கு வைக்கல அப்படின்னா பொங்கல் டைமுங்கிறதுனால பச்சை மொச்சை கிடச்சிது. அதனால் அதை குக்கரில் வேக போட்டேன். பாருங்கள், பச்சை மொச்சையை குக்கரில் வேக போட்டேன். அதோடு சரி குக்கர்லேயே ஒரு 2 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டுட்டேன். இது நல்லா தளத்தளல் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இருந்தாலே போதும். இல்லை கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்தாலும் ஓகே. போட்டு வந்து நம்ம இந்த கருவாடு வந்து இப்போ போடக்கூடாது. கருவாடு எப்படி வந்து க்ளீன் பண்ணோங்கிறது சொல்கிறேன். இது காய்கறியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குக்கரில் வேக வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணியோடையே ஊற்றிடுங்க. அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. 2 ஐட்டத்தை தருவார். என்ன, கருவாடு, உப்பு கொஞ்சம் இன்னும் கொதிக்கட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவாடு எப்படி கழுவலாங்கிறது வாங்க பார்க்கலாம். அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. உள்ளே போட்டு அப்படியே கொதிக்க வச்சிடாதீங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவாடை போடுங்க. நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. தண்ணியோட பாயில் அந்த பபிள்ஸாக இருக்குது தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். சாலை, அப்புறமேட்டு அந்த வாழை கருவாடை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 முரலும் ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணுறேன். பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியில் போட்டோன்னே பாருங்கள் செதல் எல்லாம் மேலே வருது பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க செதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பச்சை தண்ணியிலே கழுவிடுங்க. ரொம்ப ஊற விட்டிங்க அப்படின்னா கருவாடு கரைஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷத்தில் அதை எடுத்துட்டு அந்த மேலே இருக்க செதலெல்லாம் அப்படியே பச்சை தண்ணியில் கழுவிட்டு தனியாக வச்சுருங்க. குழம்பு வந்து இறக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவாடே தெரியல. மேலே பாருங்கள் எல்லாம் செதல். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து பச்சை தண்ணியில் கழுவிக்கலாம். வாங்க பாருங்கள், கருவாடை கழுவி வச்சாச்சு. ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் இதை விடையே நீங்கள் அதிகமாக கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வெஜிடபிள் போட்டதுனால கருவாடு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெஜிடபிளை கம்மி பண்ணிவிட்டு கருவாடை வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம்.
கருவாடு தொக்கு பண்ணலாம், ரசத்துக்கு, பருப்பு குழம்புக்கு, தயிர் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் வீடியோ போடுறேன் பாருங்கள். தாளிக்க சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கருவாடு ரெடியாக இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா வத்திச்சு. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு இல்லை அப்படின்னா இது நார்மல் புளி குழம்பு தான். குழம்பு கலரே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. குழம்பை தாளித்து மட்டும் ஊற்றணும். ஏன் கருவாடு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஆட் பண்ணுறேன்னா முதையே ஆட் பண்ணால் கரைஞ்சிரும். இதுனா அப்படியே துண்டு துண்டாக இருக்கும். ரொம்ப கிண்டி விடாதீங்க. கருவாடு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம தாளிக்க மட்டும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆனால் இது நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய், இந்த ஆயில் கடலெண்ணெய் ஆட் பண்ணலாம். இருந்தாலும் புளிக்குழம்புனாவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே வாசம், நல்லெண்ணெய் வாசமும் செம்மையாக இருக்குது, கருவாடு குழம்பு வாசமும் செம்மையாக இருக்குது. பாருங்கள், வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் வீட்டில் கருவாடு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் இல்லைனா வந்து அப்பளம் பொரிச்சிக்குவோம். பொரியல் அந்தளவுக்கு வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த கருவாடே எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆம்லேட் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நல்லாவே வத்திடுச்சு. இப்போ நம்ம தாளிசத்தை ஊற்றிடலாம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம். பாருங்கள், ரொம்ப ட்ரையாக விட்டீங்க அப்படின்னா அது இந்த எடுத்து குழம்புலேருந்து நம்ம அந்த காய்கறி கருவாடெல்லாம் எடுத்து சாப்பிட இதாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் லிக்விடாக இருந்தது அப்படின்னா அந்த கருவாடெல்லாம் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம குழம்பு பாருங்கள், தாளிசெல்லாம் ஊற்றியாச்சு, எல்லாம் ரெடி. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கருவாடு குழம்பு ரெடி. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கருவாடு, மொச்சை எல்லாத்தோடையும் சேர்த்து கருவாடு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காத ஆளே இருக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது குயிக்காக, அதாவது பொரியல் எதுவுமே தேவையில்லை, நான்வெஜ்ஜும் சாப்பிட்லாம். நல்லா வந்து என்ன சொல்கிறது, செம்மையாக இருக்கும். எல்லா கருவாடுக்குமே இதுதான் வந்துட்டு மெத்தடு. அதே மாதிரி கருவாடு தொக்கி எப்படி பண்ணலாங்கிறது இன்னொரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.